வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லக்ஷ்மி கனகராஜ். இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ டிப்ஸாக நம்ம அல்சருக்கான அக்குப்ரெஷர் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். ஏற்கனவே அல்சருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும், என்ன மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்க்கணும், இயற்கையாக வீட்டிலையே என்ன மாதிரியான மெடிசின்ஸ் அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடக்கூடிய வகையில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் வந்து பழைய வீடியோவில் பின்னாடி இருக்கும். நானும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இதில் கொடுக்க போகிறது வெறும் அக்குபஞ்சர் டிப்ஸ் மட்டும், அக்குபஞ்சர் பாயிண்ட் மட்டும் ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் கொடுக்குறேன். இப்போ அல்சருக்கு நம்ம எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தொப்புள் இப்போ தொப்புள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தொப்புள்லேருந்து இந்த விரலை வந்து தொப்புள் அப்படி வச்சு பார்த்தோம்னா அப்படி ரெண்டு இன்ச் அளவுக்கு போகும்போது அந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணணும். தொப்புள்லேருந்து சைடில் லெஃப்டில் ரைட்டில் ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலில் பார்த்தீங்கன்னா அதாவது காலில் கட்டை விரல் இருக்குது, ரெண்டாவது விரல் இருக்குது, மூணாவது விரல் இருக்குது. இந்த ரெண்டாவது விரலுக்கும் மூன்றாவது விரலுக்கும் இடைப்பட்ட இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 21 டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் எங்கே அப்படின்னாக்கா, இந்த மணிக்கட்டு ரேகையில் இந்த விரல் அப்படி வச்சு 3 விரல் அப்படி வைங்க. 4வது விரல் இந்த இடத்துல பதியில் இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் கொடுங்க. இதையும் அதே மாதிரி 21 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் கொடுத்துட்டு வாங்க. இந்த புள்ளியை ப்ரெஸ் கொடுக்கும் பொழுது அடுத்தது நம்ம கையை இப்படி மூடும் பொழுது இந்த ரேகை ஒன்று வருது இல்லையா, இந்த ரேகை இப்படி மூடும் பொழுது இந்த இடத்துல ஒரு லேசாக ஒரு குவியல் ஒரு லைட்டாக அப்படி பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த ஒரு புள்ளி குவிஞ்ச மாதிரி ஒரு இது இருக்கும், மேடு பகுதி ஒன்று தூக்கிட்டு தெரியும் இந்த ரேகை வந்து வர்றதுனால. அந்த இடத்த கரெக்டாக அந்த பாயிண்ட்டை நீங்கள் கை வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கணும். பட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும், அடிக்கடி பண்ணக்கூடாது. சரியாயிடுச்சுன்னா விட்டுருங்க, டெய்லி ரெகுலராக பண்ணாதீங்க. மற்ற பாயிண்ட்லாம் நீங்கள் ரெகுலராக டெய்லியுமே கூட ஒரு 21 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணால் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் 21 முறை அழுத்த கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு இந்த அல்சர் வந்து நல்ல குறையும். நான் சொன்ன மாதிரி அந்த பழைய வீடியோவும் பார்த்துட்டு அதில் உள்ளதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அல்சரை ஒரே வாரத்தில் உங்களால் விரட்டி அடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.